சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லைனப்ஸ் என்னென்ன வாங்க பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 73 வயதை கடந்து விட்ட போதிலும் இன்றளவும் வேகம் குறையாமல் தனது சிறப்பான நடிப்பால் தனது ரசிகர்களை தொடர்ந்து மகிழ்வித்துட்டு வராரு. அவரோட லைனப்ஸ் என்னென்ன வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வரப்போகிற 2025ஆம் ஆண்டு தனது 50வது ஆண்டு திரை வாழ்க்கையில் நுழைய இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 73 வயதிலும் துடிப்போடு நடித்து வரும் அவருடைய ரசிகர்களை பெரிதும் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கு இந்த விஷயம். இளம் நடிகர்களுக்கு இணையாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் நடிக்க அவர் ஒப்பந்தமாயிட்டு வராரு. அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171. இந்த தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் லோகேஷ் அவர்கள் கடைசியாக லியோ படம் எடுத்திருந்தார். இந்த படம் தான் தலைவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் லோகேஷ் இந்த படத்தில் டிஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறாராம். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை சின்ன வயசில் விண்டேஜில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி கொண்டு வர திட்டமிட்டிருக்காரு. பிரம்மாண்டமாக இந்த படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தலைவர் 172 படம் எடுக்க போகிறாரு. சில தினங்களுக்கு முன்பு வெளியான தகவலின்படி 172வது திரைப்படம் பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் இயக்க இருப்பதாகவும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் சார்பில் லலித்குமார் அந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியானுச்சு. மாரி செல்வராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் முதல் முறையாக இணைய இருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கருத்துள்ள படமாக தான் எடுக்க போகிறாரு. கடைசியாக மாமன்னன் படம் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் பிளான் பண்ணியிருக்காரு. அதே போல தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 173வது திரைப்படத்தில் பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் என்ற மாபெரும் வெற்றி திரைப்படத்தை கொடுத்த நெல்சன் திலீப் குமார் 2வது முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைய இருக்கார். இது ஜெயிலர் திரைப்படத்துடைய 2ஆம் பாகமாக இருக்குமா என்ற யூகங்கள் தற்போது இணையவாசிகள் மத்தியில் வந்திருக்கு. அல்லது புது கதை ஏதாவது எடுக்க போகிறாரா அப்படின்ற தகவலும் இன்னுமே நமக்கு தெரிய வரல. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிச்சயமாக நீங்கள் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து அவரை புக் பண்ணிட்டாங்களாம். மேலும் சூப்பர் ஸ்டாருடைய 174வது திரைப்படத்தை பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்க இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே பேட்டை என்ற மாபெரும் ஹிட் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இயக்கி வெற்றி கண்டவர் கார்த்திக் சுப்புராஜ். மேலும் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிரமான ரசிகர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தை அவர் ஒன்னொன்னுத்தையும் ஒரு விஷயத்தையும் பார்த்து எடுத்திருந்தார். இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த பட வரிசைகள் குறித்த தகவல்கள் சில நம்பத்தகுந்த ஆதாரங்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான வெளியீடுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே தெரிய வரலை. நீங்கள் இந்த லைனப்ஸில் உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.